உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி காலமானார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் ராமகிருஷ்ணன். முழு விவரங்களை பதிவு செய்யுங்க. கொரோனா பாதிப்பினால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி காலமானார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் ராமகிருஷ்ணன். முழு விவரங்களை பதிவு செய்யுங்க. அதாவது கொரோனா பாதிப்பால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி அவர்கள் சற்று முன்பு காலமாகி இருக்கிறார். இவர் இந்த 10ஆம் தேதி அன்று முதல் முறையாக தலைநகர் டெல்லியில் இருக்கின்ற ஆர்மி மெடிக்கல் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். வேறு ஒரு காரணத்திற்காக அவர் அந்த மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக சென்றார், பரிசோதனைக்காக சென்றார். அப்போது அவருக்கு கொரோனா தொற்று இருக்கிறதா என்று பரிசோதனை செய்யப்பட்டது. அப்போது பரிசோதனை செய்யப்பட்ட போது அவருக்கு கொரோனா தொற்று இருப்பது கண்டறியப்பட்டதை தொடர்ந்து அவர் உடனடியாக அந்த மருத்துவமனையிலேயே சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். அன்று இரவே அவருக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. தலையில், அதாவது அவர் தலைநகர் டெல்லியில் இருக்கின்ற அவருக்காக ஒதுக்கப்பட்டிருக்கின்ற வீட்டில் தான் தங்கியிருந்தார். அப்போது பாத்ரூம்ல சென்ற போது வழுக்கி விழுந்து விட்டார் என்றுதான் தகவல் வெளியானது. அந்த கீழே விழுந்ததன் காரணமாக தலையில் பலமாக அடிபட்டிருக்கிறது. அதன் காரணமாக தலையில் பிளட் கிளாட் என்று கூறப்படுகின்ற இரத்த உறைதல் இருந்திருக்கிறது. அன்று இரவே 10ஆம் தேதி இரவு அன்றே அவருக்கு அந்த அறுவை சிகிச்சை நடத்தப்பட்டது. அறுவை சிகிச்சை என்பது வெற்றிகரமாக நடைபெற்றாலும் கொரோனா தொற்று என்பது முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி இருந்ததன் காரணமாக அன்றிலிருந்தே அவர் தலைநகர் டெல்லியில் உள்ள ராணுவ மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இடையில் அவருக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டிருந்தாலும் அவரது உடல்நிலை சற்று தேறி வருவதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்தன. அதே சமயத்தில் கடந்த 2 தினங்களாக அவரது உடல்நிலை சரியில்லை, உடல்நிலையில் முன்னேற்றம் எதுவும் இல்லை என்ற அறிவிப்பை மருத்துவமனை அறிவிக்கை வெளியிட்டிருந்தது. இன்றைக்கு காலையில் கூட பிரணாப் முகர்ஜியினுடைய உடல்நிலையில் முன்னேற்றம் இல்லை என்று மருத்துவமனையில் இருந்து வெளியான தகவல் தெரிவித்தது. சற்று முன்புதான் மருத்துவமனையிலிருந்து செய்தி வெளியாகி இருக்கிறது. முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி காலமாகிவிட்டார் என்று. இந்த செய்தி பிரதமர் நரேந்திர மோடி, குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் ஆகியோர்
அவருக்கு இரங்கல் தெரிவித்திருக்கிறார்கள். அவர்கள் மட்டுமில்லாமல் நாடு முழுவதும் இருக்கின்ற முக்கிய தலைவர்கள், அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் அனைவருமே இரங்கலை தெரிவித்த வண்ணம் இருக்கிறார்கள். நீதிபதி ஷா மேற்குவங்க மாநிலம் பிர்பும் மாவட்டம் மிராடி கிராமத்தில் 1935ஆம் ஆண்டு டிசம்பர் 11ஆம் தேதி சுதந்திர போராட்ட வீரர் கின்கர் முகர்ஜிக்கு மகனாக பிறந்தார். கொல்கத்தா பல்கலைக்கழகத்தில் அரசியல் மற்றும் சட்டம் பயின்ற அவர் ஆசிரியர், பத்திரிகையாளர், வழக்கறிஞர் பணிகளில் ஈடுபட்டார். 34வது வயதில் மிட்னாப்பூர் இடைத்தேர்தலில் சுயேட்சை வேட்பாளரின் வெற்றிக்கு பிரச்சாரம் செய்த பிரணாபை பார்த்து வியந்த அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி அவரை காங்கிரஸ் கட்சியில் இணைத்துக் கொண்டார். 1969இல் மாநிலங்களவை உறுப்பினர் பதவி, அடுத்த 4 ஆண்டுகளில் மத்திய அமைச்சர் பதவி என வளர்ச்சி பாதை தொடர்ந்தது. நெருக்கடி நிலை காலத்தில் அதிகார அத்துமீறலில் ஈடுபட்டதாக அவர் மீது குற்றச்சாட்டு எழுந்தது. நீதிபதி ஷா தலைமையிலான விசாரணை கமிஷனும் இதை உறுதிப்படுத்தியது. 1969 முதல் 6 முறை மாநிலங்களவைக்கு பிரணாப் தேர்ந்தெடுக்கப்பட்டார். மக்களவைக்கு அவர் முதல் முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டதே 2004ஆம் ஆண்டுதான். இந்திரா, நரசிம்மராவ் மற்றும் மன்மோகன் சிங் அமைச்சரவைகளில் நிதி, வெளியுறவு, பாதுகாப்பு, வர்த்தகம் என பல முக்கிய துறைகளுக்கு அவர் பொறுப்பேற்றிருந்தார். 1984ஆம் ஆண்டு இந்திரா காந்தி படுகொலைக்குப் பிறகு இந்திராவின் விஸ்வாசி என்பதால் பிரதமர் பதவியை எதிர்பார்த்தார். ஆனால் ராஜீவ்காந்தி பிரதமரானதும் காங்கிரஸில் இருந்து வெளியேறிய பிரணாப் ராஷ்டிரிய சமாஜ்வாதி காங்கிரஸ் என்ற பெயரில் புதிய கட்சியை தொடங்கினார். மேற்கு வங்க சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற அவர் பின்னர் ராஜுவுடன் ஏற்பட்ட சமரசத்தை அடுத்து கட்சியை கலைத்துவிட்டு மீண்டும் காங்கிரஸில் சேர்ந்தார். பின்னர் பி.வி. நரசிம்மராவ் பிரதமரானதும் முதலில் திட்ட கமிஷன் துணைத் தலைவராகி பின்னர் வெளியுறவுத்துறை அமைச்சராகவும் நியமிக்கப்பட்டார். மன்மோகன் சிங் அமைச்சரவையில் பிரதமருக்கு அடுத்தவராக 2வது இடத்தில் பல்வேறு முக்கிய துறைகளில் அவர் பணியாற்றினார். 2012ஆம் ஆண்டு குடியரசுத் தலைவராக தேர்வு பெற்றதை அடுத்து தீவிர அரசியலில் இருந்து விலகினார் பிரணாப் முகர்ஜி. அப்பதவியில் 2வது முறையாக நீடிக்க விருப்பம் இல்லை என்று அவரே தெளிவுபட கூறியிருந்தார். விருப்பு வெறுப்பின்றி அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுடனும் பழகிய பிரணாப் முகர்ஜியை கௌரவித்து நாட்டின் மிக உயரிய பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. மறைந்த பிரணாப் முகர்ஜிக்கு 2 மகன், 1 மகள் உள்ளனர். ஷ்ரம்சித்தா என்ற மகள் காங்கிரஸ் கட்சியில் எம்பியாக இருக்கிறார். பிரணாப்பின் மனைவி சுர்வா கடந்த 2015ஆம் ஆண்டு காலமானார். உலகின் மிகச்சிறந்த நிதியமைச்சர்களில் ஒருவர் என்று பாராட்டப்பட்ட பிரணாப் முகர்ஜி சர்வதேச நிதியம், உலக வங்கி மற்றும் ஆசிய வளர்ச்சி வங்கிகளின் இயக்குநர் குழுவில் அங்கம் வகித்திருக்கிறார். கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி சிகிச்சை பலனின்றி காலமானார். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் ராமகிருஷ்ணன். ராமகிருஷ்ணன், இது குறித்தான முழு விவரங்களை பதிவு செய்யுங்க. அதாவது முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியை பொறுத்தவரையில் கடந்த 10ஆம் தேதி அன்று தலைநகர் டெல்லியில் இருக்கின்ற ராணுவ மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக சென்றார். அப்போது அவருக்கு கொரோனா தொற்று இருக்கிறதா என்று பரிசோதனை செய்யப்பட்டது. கொரோனா தொற்று இருப்பதை கண்டறிந்த மருத்துவர்கள் உடனடியாக அவரை மருத்துவமனையிலேயே தங்கியிருந்து சிகிச்சை பெறுவதற்காக அறிவுறுத்தியதை தொடர்ந்து அவர் மருத்துவமனையிலே தங்கியிருந்து சிகிச்சை வழங்கப்பட்டது. அன்று இரவே அவருக்கு தலையில் இரத்த உறைச்சல் இருந்ததன் காரணமாக அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. அன்றிலிருந்தே அவருக்கு
ராமகிருஷ்ணன், நீங்கள் தொடர்ந்து இணைப்பிலே இருங்க. தற்பொழுது நம்முடைய தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் KS அழகிரி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி அவர்கள் காலமாக இருக்கிறார். அவருடனான உங்களுடைய நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு பிரணாப் முகர்ஜி அவர்களுடைய மறைவு என்பது இந்தியாவிற்கே ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பாகும். அறிவிற் சிறந்த பெருமகனார் அவர் வகிக்காத பதவிகள் இந்திய அரசியலில் கிடையாது. ஏறக்குறைய அமைச்சரவையினுடைய எல்லா பொறுப்புகளையும் அவர் வகித்திருக்கிறார், அல்லது அந்த அமைச்சரவை குழுக்களுக்கு தலைவராக இருந்திருக்கிறார். காஷ்மீர் பிரச்சனை, நாகா பிரச்சனை, அஸ்ஸாம் பிரச்சனை, இதை போல எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் விரல் நுனியில் அதற்கான தீர்வை அல்லது அந்த பிரச்சனையின் தன்மையை அறிந்து வைத்திருக்கக்கூடிய ஆற்றல் மிக்கவர் அவர். வங்கம் தந்த ஒரு மாபெரும் நவ புதல்வன். 2009 நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது எங்களுடைய கடலூர் தொகுதியில் தானிய புயல் ஏற்பட்டது, பெருத்த சேதம் ஏற்பட்டது, முந்திரி விவசாயிகள் பாதிக்கப்பட்டார்கள். வங்கியின் மூலம் அவர்களுக்கு கடன் வழங்க வேண்டும் என்று வங்கியை அணுகிய பொழுது பெரிய தொகையாக இருக்கிறது, நிதி அமைச்சகம்தான் முடிவு செய்ய வேண்டும் என்கின்ற தகவல் எனக்கு கிடைத்தது. நிதி அமைச்சக அதிகாரிகளை சந்தித்த பொழுது நிதி அமைச்சரை சந்திக்க சொன்னார்கள். நிதி அமைச்சரிடம் நான் நேர்காணல் கேட்ட பொழுது எனக்கு ஒரு நாள் இரவு 1:30 மணிக்கு அவர் சந்திப்பதற்கான நேரத்தை கொடுத்தார். ஆச்சரியமாக இருந்தது. நானும் இன்றைய புதுவை முதல்வர் நாராயணசாமி அவர்களும் மற்றும் விவசாய பிரதிநிதிகளும் இரவு 1:30 மணிக்கு அவரை சென்று சந்தித்து இதை விளக்கி சொன்னோம். உடனடியாக மறுநாள் காலை வங்கியினுடைய பேங்கிங் செக்ரட்டரியை அழைத்து அந்த கடன் வழங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுத்தார். ஒரே நாளில் அந்த பிரச்சனையை முடிக்கிற ஆற்றல் அவருக்கு இருந்தது. அதுதான் ஒரு அரசாங்கத்தை நடத்துகிற தன்மை. மற்றவர்களாக இருந்தால் அதை நீண்ட நாட்களுக்கு இழுப்பார்கள். அதை போல நிறைந்த செயல்திறன் உடையவர். அவருடைய இழப்பு ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பாகும். இந்திய அரசியலில் பிரதமர் பதவியை தவிர மற்ற எல்லா பதவிகளையும் அடைந்தவர். அவருடைய இழப்பு இந்தியாவினுடைய நம்முடைய இந்திய அரசியலில் மிகப்பெரிய சரிவை ஏற்படுத்தும், மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்தும். ஆனாலும் கூட வயதின் காரணமாக, மூப்பின் காரணமாக இந்த இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. அவருடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என விரும்புகிறேன். தமிழக காங்கிரஸ் அவருடைய மறைவிற்காக பெரிதும் வருந்துகிறது. நன்றி சார். இணைப்பில் வந்து உங்களுடைய இரங்கலை பதிவு செய்தமைக்கு நன்றி. முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி அவர்கள் பங்கேற்று உரையாற்றிய இறுதி உரையை தற்பொழுது பார்க்கலாம். Ladies and gentlemen, as the nation now celebrates the 150th birth anniversary of the father of nation, Mahatma Gandhi, the challenge before us is to realize the guiding principle of Indian democracy as envisaged by Gandhiji, and I quote, "It is one where the weakest should have the same opportunity as the strongest," unquote. Despite not being a Gandhian per se and having never been a part of the Congress, it is these values that Kalaignar represented whilst he fought for the weakest in the society. With these words, I once again pay my tribute to the harbinger of social change in Tamil Nadu. Thank you. Jai
தற்போது நம்மிடையே புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி அவர்கள் காலமாகியிருக்கிறார். அவருடனான உங்களுடைய நினைவலைகளை பகிர்ந்து கொள்ளலாம் சார். திரு பிரணாப் முகர்ஜி அவர்கள் இந்திய குடியரசுத் தலைவராக இருந்து இந்த நாட்டில் ஜனநாயகத்தை நிலைநாட்டிய திரு பிரணாப் முகர்ஜி அவர்கள் இன்று நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார். திரு பிரணாப் முகர்ஜி அவர்கள் அன்னை இந்திரா காந்தியினுடைய மந்திரி சபையில நிதியமைச்சகத்துடைய இணை அமைச்சராகவும், தலைவர் ராஜீவ் காந்தியினுடைய அமைச்சரவையிலே அமைச்சராகவும், அதே போல நரசிம்மராவுடைய அமைச்சரவையிலே அமைச்சராகவும், டாக்டர் மன்மோகன் சிங் அமைச்சரவையிலே அமைச்சராகவும், காங்கிரஸ் கட்சி எதிர்கட்சியில் இருந்த பொழுது பாராளுமன்ற மேலவையிலே எதிர்கட்சி தலைவராகவும் இருந்து தன்னுடைய பணியை ஆற்றியவர். மேற்கு வங்காளத்திலே மிக செல்வாக்கு மிகுந்த ஒரு தலைவராக இருந்தவர். நான் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது அவரிடம் நிர்வாகத்தை பற்றி தெரிந்து கொள்ளுகின்ற வாய்ப்புகள் நிறைய எனக்கு கிடைத்தது. மத்திய அமைச்சராக இருக்கும்போது குறிப்பாக நிதித்துறை மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சராகவும், அதே போல வர்த்தகத்துறை அமைச்சராகவும், தொழில்துறை அமைச்சராக இருந்த சமயத்திலே அவரை பலமுறை நான் சந்தித்து அவரிடம் அவருடைய அனுபவத்தை கேட்டு நான் பெற்றிருக்கிறேன். வாரத்தில் ஒரு வாரத்திற்கு 2 முறையாவது அவரை நான் அவருடைய இல்லத்திலே இரவு நேரத்திலே சந்தித்து உரையாடி இருக்கிறேன். அது மட்டுமல்ல, எனக்கு மிகப்பெரிய வாய்ப்பு அவர் திரு பிரணாப் முகர்ஜி அவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய பாராளுமன்ற கட்சி தலைவராக பாராளுமன்றத்தில் இருந்தபொழுது நான் அரசு கொறடாக இருந்து அவரோடு இணைந்து பணிபுரிந்து ஒரு மைனாரிட்டி ஒரு அரசை திறம்பட நடத்துவதற்கு வழிகாட்டியர் அவர்கள். அனைத்து பாராளுமன்ற உறுப்பினராலும் மதிக்கத்தக்கவர். அவருடைய ஞாபக சக்தி ஒரு அபரிதமானது. அவர் நிகழ்வுகளை எல்லாம், சரித்திர நிகழ்வுகளை எல்லாம் படிப்படியாக கூறுகின்ற ஒரு தலைவர். அது மட்டுமல்ல, அவர் குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு இந்த சமயத்திலே அன்னை சோனியா காந்தி அவர்களிடம், அருமை தலைவர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களிடம் நாராயணசாமி தான் என்னுடைய எலெக்ஷன் ஏஜென்டாக இருக்க வேண்டும் என்று கூறி நான் அவருடைய எலெக்ஷன் ஏஜென்டாக குடியரசுத் தலைவர் தேர்தல் நின்ற போது நான் பணிபுரிந்தேன். அது மட்டுமல்ல, அவரோடு 23 மாநிலங்களுக்கு சென்று பிரச்சாரம் செய்திருக்கிறேன். அவர் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொழுது பலமுறை அவரை நான் குடியரசுத் தலைவர் அலுவலகத்திலே சந்தித்திருக்கிறேன். ஒரு ஜனநாயகவாதி, ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்கின்ற ஒருவர், சிறந்த நிர்வாகி, அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்கள், அனைத்து தலைவர்களாலும் கட்சி பாகுபாடின்றி பாராட்டக்கூடிய ஒரு தலைவர், போற்றுகின்ற ஒரு தலைவராக இருந்தவர். காங்கிரஸ் அமைச்சரவையிலே அவருடைய கருத்துக்களை அனைத்து தலைவர்களும் ஏற்றுக்கொள்ள வகையிலே பேசுகிறவர். இப்படிப்பட்ட ஒரு தலைவர் இந்திய நாட்டினுடைய குடியரசுத் தலைவராக இருந்து ஜனநாயக முறையில் நாட்டை வழிநடத்தியவர். அவர் இப்பொழுது நம் மத்தியிலே இல்லை. அவருடைய இழப்பு இந்திய நாட்டுக்கு பேரிழப்பு. நன்றி சார். இணைப்பில் உங்களுடைய இரங்கலை பதிவு செய்தமைக்கு நன்றி. தொடர்ந்து நம்முடைய திமுக எம்பி டிஆர் பாலு அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி அவர்கள் காலமாகி இருக்கிறார். அவருடனான உங்களுடைய நினைவலைகளை பகிர்ந்து கொள்ளலாம் சார். நம்முடைய நாட்டினுடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் மாண்புமிகு பிரணாப் முகர்ஜி அவர்கள் மறைந்தது மிக வருத்தத்திற்குரிய செய்தி. கடந்த 50 ஆண்டுகளாக இந்திய அரசியல் வரலாற்றில் முழுமையாக தன்னை இணைத்துக் கொண்டவர். அகில இந்திய அரசியலிலே தனக்கென ஒரு இடத்தை நிரந்தரமாக தக்க வைத்துக் கொண்டவர். மத்திய அரசினுடைய பல்வேறு துறைகளிலே மிக சிறப்பாக பணியாற்றி அந்த துறைகளிலே தடம் பதித்த ஒரு நிர்வாக நிபுணர் என்று சொன்னால் மிகையாகாது. கடந்த 50 ஆண்டுகளாக மத்திய அரசினுடைய பல துறைகளை எடுத்துக்கொண்டால் அவர் பங்காற்றாத துறைகளே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு கேந்திரமான முக்கிய துறைகளிலெல்லாம் அவர் அமைச்சராக இருந்து மிக சிறப்பாக செயல்பட்டிருக்கிறார். பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்த போதும் சரி, வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த போதும் சரி, நிதியமைச்சராக இருந்த போதும் சரி, பல சிக்கலான காலகட்டங்களிலே பல முக்கிய முடிவுகளை எடுத்து இந்திய ஜனநாயகத்தை செழுமைப்படுத்திய வழிநடத்திய பெருமை அவருக்கு உண்டு. அன்னை இந்திரா காந்தி அவர்களுடைய நம்பிக்கையை பெற்ற அவருடைய தலகத்தருள் ஒருவராக இருந்த காரணத்தினால்
அன்றைய காங்கிரஸ் கட்சியினுடைய பல்வேறு விதமான தத்துவங்களை, கொள்கைகளை வடிவமைப்பதிலே அந்த இந்திரா காந்திக்கு உடன் இருந்தவர். சோசலிச மதச்சார்பற்ற ஜனநாயகமாக இதை வடிவெடுக்க அன்னை இந்திரா காந்தி முடிவெடுத்த போது அந்த கொள்கை திரட்டோடு தன்னை இணைத்துக் கொண்ட பெரிய வரலாறு அவருக்கு உண்டு. அன்னை இந்திரா காந்தியிலிருந்து பிறகு அவரை தொடர்ந்து வந்த ஒவ்வொரு அமைச்சரவையிலும் அவர் அமைச்சராக பொறுப்பேற்று தன்னுடைய நிறைந்த அனுபவத்தை மத்திய அரசுக்கு தந்திருக்கிறார் என்று சொன்னால் அது உண்மையிலேயே பாராட்டக்கூடிய ஒரு முக்கியமான அம்சமாகும். இந்திய ஜனநாயகம் கூட்டணி அரசு என்கிற அடிப்படையிலே மத்திய அரசை வழிநடத்தக்கூடிய காலகட்டம் வருகின்ற போது அந்த கூட்டணி அரசை எந்த விதமான சிக்கல் இல்லாமல் நடத்தி சென்றதிலே பிரணாப் குமார் முகர்ஜி அவர்களுக்கு பெரிய பங்கு உண்டு. நீண்ட நெடிய அரசியல் அனுபவம் பெற்றிருந்தார் என்கிற காரணத்திற்காக இந்தியாவினுடைய மூத்த அரசியல் தலைவர்கள் அத்தனை பேரோடும் நெருங்கிய தொடர்பு வைத்திருந்தார். அரசியல் ரீதியாக மனமாச்சரியங்கள், மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் கூட தனிப்பட்ட முறையிலே அவர் வைத்துக் கொண்டிருந்த உறவுகளின் காரணமாக பல சிக்கலான பிரச்சனைகளை கூட தன்னுடைய சொந்த உறவுகளையும் ராஜதந்திர வழிமுறைகளையும் பின்பற்றி பல நல்ல முக்கியமான முடிவுகளை எடுத்த பெருமைக்குரியவர் அவர். அவருடைய பங்களிப்பை, அவர் ஆற்றிய பணிகளை அங்கீகரித்து இந்திய பேரரசு அவருக்கு பாரத் ரத்னா பட்டம் வழங்கி இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய தலைவரோடு பாராளுமன்றத்திலே இருக்கக்கூடிய வாய்ப்பையும், காங்கிரஸ் கட்சியிலே அவர்களுக்கு கீழே பணியாற்றக்கூடிய வாய்ப்பையும் நான் பெற்றவன். நான் மேற்கு வங்க மாநிலத்தினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அதிகாரியாக பணியாற்றுகின்ற போது அவர்கள் அந்த மாநிலத்தினுடைய பிரதேச காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்தார். அவ்வளவு எளிமையான ஒரு மனிதரை பார்க்கவே முடியாது. கடந்த 50 ஆண்டுகளாக எந்த விதமான ஊழல் புகாருக்கும் இடமில்லாமல் அருமையான நிர்வாகியாக, சிறந்த மனிதநேயராக, மதச்சார்பற்ற அரசியலில் மாநில உரிமைகளின் நம்பிக்கை கொண்ட நல்ல பண்பட்ட ஒரு அரசியல் தலைவரை இழந்து இருக்கிறோம். இந்த இழப்பு, இந்த ஈடு செய்ய முடியாத இழப்பு அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும், காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்ந்த நண்பர்களுக்கும், மற்றவர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். இணைப்பில் வந்து உங்களுடைய இரங்கலை பதிவு செய்தமைக்கு நன்றி. மேற்கு வங்க மாநிலம் பிர்பு மாவட்டம் மிராடி கிராமத்தில் 1935ஆம் ஆண்டு டிசம்பர் 11ஆம் தேதி சுதந்திர போராட்ட வீரர் கின்கர் முகர்ஜிக்கு மகனாக பிறந்தார். கொல்கத்தா பல்கலைக்கழகத்தில் அரசியல் மற்றும் சட்டம் பயின்ற அவர் ஆசிரியர், பத்திரிகையாளர், வழக்கறிஞர் பணிகளில் ஈடுபட்டார். 34வது வயதில் மிட்னாப்பூர் இடைத்தேர்தலில் சுயேட்சை வேட்பாளரின் வெற்றிக்கு பிரச்சாரம் செய்த பிரணாபை பார்த்து வியந்த அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி அவரை காங்கிரஸ் கட்சியில் இணைத்துக் கொண்டார். 1969இல் மாநிலங்களவை உறுப்பினர் பதவி, அடுத்த 4 ஆண்டுகளில் மத்திய அமைச்சர் பதவி என வளர்ச்சி பாதை தொடர்ந்தது. நெருக்கடி நிலை காலத்தில் அதிகார அத்துமீறலில் ஈடுபட்டதாக அவர் மீது குற்றச்சாட்டு எழுந்தது. நீதிபதி ஷா தலைமையிலான விசாரணை கமிஷனும் இதை உறுதிப்படுத்தியது. 1969 முதல் 6 முறை மாநிலங்களவைக்கு பிரணாப் தேர்ந்தெடுக்கப்பட்டார். மக்களவைக்கு அவர் முதல் முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டதே 2004ஆம் ஆண்டுதான். இந்திரா, நரசிம்மராவ் மற்றும் மன்மோகன் சிங் அமைச்சரவைகளில் நிதி, வெளியுறவு, பாதுகாப்பு, வர்த்தகம் என பல முக்கிய துறைகளுக்கு அவர் பொறுப்பேற்றிருந்தார். 1984ஆம் ஆண்டு இந்திரா காந்தி படுகொலைக்கு பிறகு இந்திராவின் விஸ்வாசி என்பதால் பிரதமர் பதவியை எதிர்பார்த்தார். ஆனால் ராஜீவ்காந்தி பிரதமரானதும் காங்கிரஸில் இருந்து வெளியேறிய பிரணாப் ராஷ்டிரிய சமாஜ்வாதி காங்கிரஸ் என்ற பெயரில் புதிய கட்சியை தொடங்கினார். மேற்கு வங்க சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற அவர் பின்னர் ராஜுவுடன் ஏற்பட்ட சமரசத்தை அடுத்து கட்சியை கலைத்துவிட்டு மீண்டும் காங்கிரஸில் சேர்ந்தார். பின்னர் PV நரசிம்மராவ் பிரதமரானதும் முதலில் திட்ட கமிஷன் துணைத் தலைவராகி பின்னர் வெளியுறவுத்துறை அமைச்சராகவும் நியமிக்கப்பட்டார். மன்மோகன் சிங் அமைச்சரவையில் பிரதமருக்கு அடுத்தவராக 2வது இடத்தில் பல்வேறு முக்கிய துறைகளில் அவர் பணியாற்றினார். 2012ஆம் ஆண்டு குடியரசுத் தலைவராக தேர்வு பெற்றதை அடுத்து தீவிர அரசியலில் இருந்து விலகினார் பிரணாப் முகர்ஜி. அப்பதவியில் 2வது முறையாக நீடிக்க விருப்பம் இல்லை என்று அவரே தெளிவுபட கூறியிருந்தார். விருப்பு வெறுப்பின்றி
அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுடனும் பழகிய பிரணாப் முகர்ஜியை கௌரவித்து நாட்டின் மிக உயரிய பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. மறைந்த பிரணாப் முகர்ஜிக்கு 2 மகன், 1 மகள் உள்ளனர். ஷ்ரம்சித்தா என்ற மகள் காங்கிரஸ் கட்சியில் எம்பியாக இருக்கிறார். பிரணாப்பின் மனைவி சுர்வா கடந்த 2015ஆம் ஆண்டு காலமானார். உலகின் மிகச்சிறந்த நிதியமைச்சர்களில் ஒருவர் என்று பாராட்டப்பட்ட பிரணாப் முகர்ஜி சர்வதேச நிதியம், உலக வங்கி மற்றும் ஆசிய வளர்ச்சி வங்கிகளின் இயக்குநர் குழுவில் அங்கம் வகித்திருக்கிறார். தற்போது நம்மிடையே திமுக எம்பி கனிமொழி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் மேம். முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி அவர்களுடனான உங்களுடைய நினைவலைகளை பகிர்ந்து கொள்ளலாம்.